விஜய் நேற்று திருச்சியில வேட்பு மனு இது பண்ணிட்டு அப்படியே ஒரு ஒரு பரபரப்பு உண்டு பண்ணியிருக்கிறார். மக்கள் கூட்டணி அப்படிங்கிறார் இல்லையா, அதோட உள் அர்த்தம் என்ன நமக்கு நல்லாவே புரிய வருது. ஏன்னா இது வரைக்கும் வெறும் திமுக அவங்க கட்டமைப்பு வச்சு அதை வச்சு தான் அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க. இது எங்களுக்கு கட்டமைப்பே வேண்டாம், இல்லை ஒரு சின்ன கட்டமைப்பு இருந்தால் போதும், ஆனால் மக்களோட தேவையை நம்ம பூர்த்தி பண்ணுவோம். உதாரணத்துக்கு சாக்கடை பிரச்சனையாக இருக்குது, ஒரு இடத்துல குடிநீர் பிரச்சனையாக இருக்குது, ஒரு இடத்துல பள்ளிக்கூடம் இல்லைங்கிற பிரச்சனையாக இருக்குது, ஒருத்தர் போதைப் பொருள் பிரச்சனையாக இருக்குது. அந்த மாதிரி மக்கள் பிரச்சனையை திமுக காரங்க அங்கே சரி பண்ணவே இல்லை போன 5 ஆண்டுகள். இத்தனைக்கும் கவுன்சிலர் திமுக, எம்எல்ஏ திமுக, எம்பி திமுக, எல்லாமே திமுகவில் தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, பெரிய பெரிய இதில் எங்கே நமக்கு பொருளாதாரம் வரும், ஒரு நல்ல ஒரு ஆஸ்பத்திரி இருந்து அதை உடச்சி அதை புதுசாக ஒரு 5 கோடியோ 10 கோடியோ கட்டினாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த 5 கோடியோ 10 கோடியோ வரதுல நமக்கு ஒரு 2 கோடியை ஒதுக்கிக்கலாம் அப்படின்னு அந்த 5 கோடியோ 10 கோடியை புஷ்பா நகர் வழி இருக்கு அங்கே இருக்கிற சாக்கடை பிரச்சனையை ஒழுங்கு பண்ணிதான் வச்சுக்கோங்க, இந்நேரம் ஓட்டு அவங்களுக்கு தான். ஸோ விஜய் ஒரு மாத்தி யோசி அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்தை முன் வைக்கிறாருன்னா, எனக்குன்னு எந்த கொள்கையெல்லாம் கிடையாதுங்க, ஆனால் மக்களோட சிந்தனைக்கு நான் வேலை செய்வேன், இதுதாங்க வேணும் இல்லையா. கலெக்டரேட் இப்போ எப்படி இருக்குன்னா, அங்கே டெல்லியிலேருந்து ஒரு நிதி அனுப்புகிறாங்க, இங்கே இருந்து ஒரு நிதி கலெக்ட் ஆகுது, இது ரெண்டையும் வச்சுக்கிட்டு அப்போ எவ்வளோ இருக்குது, உங்கள் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு இவ்வளோ அப்படின்னு கொடுத்துட்டு அவங்கள முடிவெடுக்க சொல்கிறாங்க. அவங்க பாட்டுக்கு எதுவும் செய்கிறாங்க. மதுரையில் ஒரு நூலகம் கட்டினாங்க, அங்கே இருக்க யாராவது நூலகம் கேட்டாங்க. அதே மாதிரி இலவச பஸ்ஸுன்னாங்க, யாராவது இலவச பஸ் கேட்டாங்களா? இந்த மாதிரி சீமான் சொல்கிறதையும் நம்ம இப்போ ஆழமாக யோசிக்க வேண்டியது இருக்குது, நம்ம விஜய் சொல்கிறதையும் நம்ம ஆழமாக யோசிக்க வேண்டியது. இப்போ இருக்க இளைஞர்கள் அவ்வளோதான் அவங்களோட சிந்தனை. நாளைக்கு தேதிக்கு எனக்கு என்ன வேணும், தமிழ்நாடு இளைஞர் கையில் தான் இருக்குது, இந்தியா இளைஞர் கையில் தான் இருக்குன்ட்டு நம்ம இன்னும் இளைஞர் கையில் எதையும் கொடுக்காம இருந்தால் என்ன அர்த்தம்? ஸோ பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு முதிய வேட்பாளர்கள்லாம் இல்லாமல் அண்ணாமலை கையில் தான் கட்சியை கொடுத்துருக்கணும். அதே மாதிரி விஜய் சொல்கிறது என்ன தப்பு இருக்குது, ஒரு தப்பும் கிடையாது. ஸோ அதனால் மக்கள் இப்போ மாற்றி யோசிக்கிற பக்கம்தான் இருக்கிறாங்க. ஜனநாயக படம் வரலையோ என்னமோ, உண்மையாகவே ஜனநாயகம் மாதிரி உள்ள ஒரு சித்தாந்தத்தை முன்வைக்கிறார். ஒரு நாள் வராரு, அடுத்த நாள் வரமாட்டேங்கிறாரு. இருந்தாலும் மக்கள் அவர் எதிர்பார்க்குறாங்க, அவர்கிட்ட ஒரு விதமான ஈர்ப்பு இருக்கு. ஸோ இந்த எலெக்ஷன்ல அவர் சொன்ன மாதிரி 2 பேருக்கு தான் உண்மையாகவே போராட்டம். ஒன்று தாவேகா, அதாவது அவரோட கட்சி, இன்னொன்று திமுக அதோட கட்சி. பாக்கியெல்லாம் ஏன் அவர் பேச மாட்டேங்கிறாரு அடுத்த வீடியோல பாருங்க. வாழ்க பாரதம், வளர தமிழ், உள்ளிட்டு தமிழகம்.